இப்ப தாண்டி தமிழ் எப்படி நின்னுச்சு, இதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அரசியல் அதிகமா பேசிருக்காங்கன்றதை தாண்டி இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே மிக்ஸ்அப்ல இப்போ சொன்னாங்களே, மும்மொழி கொள்கை ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க, ரீசெண்டா கேள்விப்பட்டோம். அது வந்து ஆரம்பத்துக்கு எடுத்துட்டு வந்தாங்க. உயிர்கள் எவ்வளவு பறி போச்சு எல்லாமே உள்ள குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழுக்காக போராட்டிய பல பேரை பத்தி உள்ள பேசியிருக்கிறாங்க. பார்க்கக்கூடிய படம் தான். அதர்வா ஜெயம் ரவி அவங்க ரொம்ப சுவாரஸ்யம் எல்லாமே நல்லாதான் இருக்கு. அதர்வா சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. அவர் ஒரு போராளியா அதுல நடிச்சிருக்காரு, நல்லாதான் இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த படம் மட்டும் வராம ஜனநாயகனும் சேர்ந்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுவும் அரசியல் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அதுவும் நம்ம மக்களுக்காக பேசுற மாதிரி ஒரு படமா தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் அதுல 27 கட்டு வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனா அந்த படமும் வந்திருந்ததுன்னா பொங்கலுக்கு 2 படமும் நல்ல ஒரு படமா வந்து அமைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் வரும்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா ஜனநாயகன் சீக்கிரமா வரும். ரவிமோகன் சாரோட ரிலேஷன் சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயனுக்கும் அந்த சீன் பாண்டி செம்மையா இருக்கு. இன்னும் 2 கேமியா இருக்கு. அந்த 2 கேமியா நான் சொல்ல விரும்பல. கேமியா வச்சுக்காங்க, நல்லா இருக்கு. இந்தி மொழியை வந்து திரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வளர்ந்துட்டே போறாரு. இதுக்கப்புறம் நான் இன்னும் போவாரு. அமரன் எப்படி அவர் சக்சஸா இருந்துச்சு, தாய்நாட்டுக்காரி பண்ணாரோ இது தாய்மொழிக்காரி பண்ணி அவரே சொல்லியிருக்காரு. அருணாச்சலம் தாய்மொழிக்காரி பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு. நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும் இல்ல, எல்லா மத லாங்குவேஜ்லும் எல்லா ஆங்கிலம் அவங்க மத லாங்குவேஜ் ஹிந்தியை திரிக்க கூடாதுன்னு மையமாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. இன்ட்ரோசிங்க பக்காவா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயனுடைய 25th ஃபிலிமா இந்த படம் வந்தது வந்து உண்மையா அவரோட கரியர்ல ஒரு மைல்கல் தான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த கட்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட இருக்கு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ல அந்த விஷயத்த வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கு எனக்கு. நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு நம்மளோட தாய்மொழிக்காக வந்து எவ்வளவு பேர் எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சுதந்திரமா வந்து தமிழ் மொழியை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான் வந்து படத்தை வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பரா படிச்சிருக்காங்க. ஆமா, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ரவி மோகன் வந்து வில்லனா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. பட் சூப்பரா பண்ணிருக்காங்க. மேபி அவர் பண்ணதால தான் வந்து அவங்க எவ்வளவு அராஜகம் பண்ணாங்க அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரா அவர் காமிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி பண்ண அவசியம் இல்லை. பட் அதை அந்த கேரக்டருக்காக அவர் பண்ணிருக்காரு. உண்மையில அவருக்கு ஹேண்ட்ஸப். ஸ்ரீலாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஹேண்ட்ஸப். படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும், அவங்களுடைய வரலாறு கத்துக்கணும். தரமா இருந்துச்சு. அவர் எப்பவுமே சூப்பரா பண்றாரு இல்லையா, செம்மையாச்சு. எல்லா படங்களுமே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, பராசக்தி படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா இந்திய வந்து எங்களை படிக்க சொல்லி உயிரை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சவங்க படிக்கிட்டோம், பிடிக்காதவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கலாம். தமிழ்நாட்டுல தமிழ்ல படிச்சுட்டு தமிழ்ல போய் பேசினா எந்த இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கிறது இல்ல. இத கண்டிப்பா சொல்லியிருக்கணும். இத சொல்லல படத்துல. ஏன் தமிழ்ல படிச்சுட்டு அந்த டிகிரி வேஸ்டா தான் கிடைக்குது, அப்ப அந்த டிகிரியை கொளுத்தலாம் தானே யோசிப்பான். தமிழ் மீடியம் படிச்ச பையன் அவனால போய் இங்கிலீஷ்ல ஒழுங்கா பேச முடியல. ஏன் ஐடி கம்பெனில வேலை கொடுக்க மாட்டீங்க? இங்கிலீஷ்ல பேசினா தானே தருவேன்னு சொல்றீங்க. அப்ப அந்த டிகிரியை கொளுத்து தான் போவான். அது வேஸ்ட் தானே. வேலை கிடைக்காம வச்சிருக்க டிகிரி வேஸ்ட் தான். அது எந்த டிகிரியா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங், பிசிஏ, எம்சிஏ எதுவாக இருந்தாலும் வேஸ்ட் தான். அதனால அது கரெக்டான விஷயம். படம் வந்து ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க, பயங்கரமா இருக்கு. ஜெயம் ரவி ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. அதர்வா இறந்துட்டாரு. ஜிவியோட மியூசிக் சூப்பர். ஹீரோயின் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்களுமே போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. ஓவராலா படம் பயங்கரம், சூப்பர். பாட்டு எஸ்கே அண்ணன் ஃபேன் நான் போட போறேன் டியூன்னு. எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு. டான்னு என்ன டான்னு அண்ணன் வேற மாதிரி டான்னு. எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு. ஆடுவாரு சீனா, பாடுவாரு தேனா. எங்க இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவடி. எங்க என்டர்டெய்னர், எங்க என்டர்டெய்னர். இதுல என்னன்னா எங்க இளைய தளபதினு எழுதிட்டேன். அதுக்கு நிறைய எதிர்ப்பு.
எனக்கு அவர் வந்து இளைய தளபதி மாதிரி தெரிஞ்சாரு, அதனால எழுதுனேன். அதை வந்து என்டர்டெய்னர்ல போட்டிருக்கேன். நீங்க இளைய தளபதியா பார்த்தாலும் சரி, என்டர்டெய்னர் எந்த லைன் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நல்லதே நடக்கும். கூடிய சீக்கிரம் ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகும், அதையும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம். யாரும் இதுக்கு இடையில சண்டை போட்டுக்க வேணாம், எந்த அரசியலும் வேணாம். அதே மாதிரி இந்த சர்டிபிகேட்டை வந்து ஐயா எல்லா படம் டீமுமே படம் டேட் சொல்றதுக்குள்ள தயவு செஞ்சு அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அப்புறமா டேட் சொல்லுங்க. நன்றி. விஜய் நான் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு டிவி கேட்க போறாரு, எங்களோட சப்போர்ட் இருக்கும். எங்களுக்கு என்ன ஆசைன்னா பொங்கலுக்கு முன்னாடி 14, 13 ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணணும்.